உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நமக்காக ஏறிட்டுக்கிற ஜபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளையும் அறியாமல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதுக்காக நம்ம ஜபிக்கிறோம். இன்றைக்கு யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்கே அனனியா என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அனனியா சப்பீரால் எல்லாருக்குமே தெரியும். அவன்கிட்ட இருக்கிற என்ன குறைனா 2வது வசனத்துல அவனுடைய நிலத்தை தான் அவன் விற்கிறான். கரெக்டுங்க. அவன் நிலத்தை வித்துட்டு அவன் கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க நினைக்கிறது நல்ல குணம் தான். அந்த காணிக்கை கொடுக்க நினைக்கிறது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்றான், அதுல அவன் ஊழியக்காரர்களுடைய காலில் கொண்டு வந்ததும் நல்ல குணம் தான். கர்த்தருக்காக தான் நிலத்தை வைக்கணும்னு நினைச்சதும் நல்ல குணம் தான். ஆனா அதுல ஒரு பங்கை அவன் நினைச்சது ஒண்ணு, அவன் கொடுத்தது ஒண்ணு. ஒரு பங்கை அவன் வஞ்சித்து வைத்து அவன் மீதியை கொண்டு போய் கொடுக்குறான். அந்த தாராள குணம் இல்லை. சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா, பணம் வர வரைக்கும் ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்வேன், நான் இந்த காரியத்தை செய்வேன், அந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த காரியத்தை அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு அவங்க கையில கிடைக்கும் போது அதை செய்யவே மாட்டாங்க, அதை மறந்துடுவாங்க. நிறைய பேரை பாருங்க, பொருத்தனை பண்ணுவாங்க. எங்க தாயாருக்கு நீங்க ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் போய் ஞானசானம் எடுப்பேன், மறந்துடுவாங்க. ஞானசானம் எடுத்தா ஐயோ தப்பு செய்ய முடியாது, என்னால் எடுக்க முடியாது. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. இங்க அனனியா சப்பிரால பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா கொடுக்கணும்னு நினைச்சதுல அந்த தாராள மனம் இல்லாததுனால முடிவு என்ன, அனனியாவும் இருந்தால் சப்பிராலும் இருந்தால். இந்த தாராள குணம் என்ன பண்ணுச்சு, முதலாவது திருட வச்சது, அதாவது வஞ்சித்து வைக்க வைத்தது. 2வது பொய் சொல்ல வைத்தது. 3வது எங்க கொண்டு போச்சு, மரணத்துக்கு நேராக கொண்டு போச்சு. வேணாங்க நமக்கு. இன்றைக்கு நம்மளை நம்ம மாற்றிக்கொள்ளலாமா? ஆண்டவரே உமக்கு கொடுக்கறதுல நாங்கள் தாராளமாக இருக்கணும். ஆண்டவரே வஞ்சித்து வைக்கிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களால் இயன்ற வரைக்கும் உமக்காய் தாராளமாக நாங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா அநேக காரியங்களை நாங்கள் தாராளமாக நடந்தது உண்டு. ஆனால் உமக்குரிய காரியங்களை உமக்கு கொடுக்கறதுல, உமக்காய் நிற்கிறதுல, உமக்காய் செய்கிறதுல ஆண்டவரே நிறைய முறை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை குறைத்து கணக்கு யார் கேட்க போகிறாங்க, கணக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாராள மனதோடு, பெருந்தன்மையான ஒரு மனதோடு உமக்காய் நாங்கள் இருக்கிறதும் இல்லை, உமக்காய் செய்கிறதும் இல்லை, உமக்காய் கொடுக்கறதும் இல்லை. ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே அனனியா சப்பிரால் நிலத்தில் ஆண்டவரே அவங்க கொடுக்கணும்னு நினச்சது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அந்த தாராள குணம் இல்லாததுனால முடிவு இருவருடைய மரணம். ஆண்டவரே இன்றைக்கு எங்களே நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் உமக்கு கொடுக்கிறவர்களை, உண்மையாய் உமக்காய் நிற்கிறவர்களை, உண்மையாய் நாங்கள் காரியங்கள் செய்கிறவர்களா, தாராளமாய் நாங்கள் காரியங்களை உமக்காய் கொடுக்கிறதுலையும் செய்கிறதிலும் நிற்கிறதுலையும் ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரை இதுவரைக்கும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, எங்களை நீங்க சீர்படுத்துங்க. ஆண்டவரை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரை உமக்குள்ள நாங்கள் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.